இஸ்ரேல் வந்துட்டு இன்னைக்கு பெய்ரூட் மேலே தாக்குதல் நடத்தி கடுமையான தாக்குதல் 250 அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒண்ணுமில்லாத பண்ணோமோ காசாவை, அதே மாதிரி எங்கேயும் எல்லாத்தையும் அடிச்சு இடிச்சு உடைச்சு நிரவி அங்க இருக்கிற மக்கள்லாம் துரத்தி விட்டு கடைசியில் அது வந்துட்டு எங்களுதுன்னு சொல்லணும். ஈரான் சொல்லிட்டான், இல்லை நான் மூடுற ஹார்மூஸை அப்படின்னு ஹார்மூஸ் நீரணையை வந்துட்டு அவன் மூடி விட்டான். உடனே இவரு நாங்கள் ஈரானை சுற்றி வளைத்து விட்டோம், நாங்கள் தாக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரானுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்து கொண்ட 15 நாள் 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் அது கடந்த ஒரே நாளிலேயே அது முடிவுக்கு வந்துவிட்டது. காரணம் இஸ்ரேல். அங்கே நடக்கக்கூடிய போர் நிறுத்தம் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? அங்கே ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா 3 பேரும் தானே சேர்ந்து செய்யணும் அதை. ஆனால் நான் வந்துட்டு நடத்துகிற தாக்குதல், நான் வந்துட்டு ஹெஸ்பல்லா மேலே நான் நடத்துகிற தாக்குதல் நடத்தி விட்டு தான் இருப்பேன், இது அதுக்கு பொருந்தாது அப்படின்னு திடீர்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்துவிட்டு இஸ்ரேல் வந்துட்டு இன்னைக்கு பெய்ரூட் மேலே தாக்குதல் நடத்தி கடுமையான தாக்குதல் 250 அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்காங்க. 250 பேர். இதை எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு நட்பு நாடான ஈரான் சும்மா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க அது. ஆனால் இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன? ஹெஸ்பல்லா அழிக்கிறது அப்படின்னா இல்லை, அது முடியாது அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். எவ்வளவு தூரம் பெய்ரூட், அதாவது இல்லை சவுத் லெபனானை வந்துட்டு கபலீகரம் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஒண்ணுமில்லாத பண்ணோமோ காசாவை, அதே மாதிரி எங்கேயும் எல்லாத்தையும் அடிச்சு இடிச்சு உடைச்சு நிரவி அங்க இருக்கிற மக்கள்லாம் துரத்தி விட்டு கடைசியில் அது வந்துட்டு எங்களுதுன்னு சொல்லணும். அந்த இடத்த நோக்கி அவன் பண்றான். இதை தெரிஞ்சே எப்படி அனுமதிக்க முடியும்? ஈரான் சொல்லிட்டான், இல்லை நான் மூடுற ஹார்மூஸை அப்படின்னு ஹார்மூஸ் நீரணையை வந்துட்டு அவன் மூடி விட்டான். உடனே இவரு நாங்கள் ஈரானை சுற்றி வளைத்து விட்டோம், நாங்கள் தாக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நீ தாக்காத விடு, திருப்பி அவன் தாக்குறான், அதெல்லாம் வேற கதை. அடிப்படை என்ன? இதையும் சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். இன்னொரு இடத்துல நாளைக்கு காத்தால பாகிஸ்தான் தலைவர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க தரப்பும் ஈரான் தரப்பும் பேச்சுவார்த்தை, அதுக்கான குழுவை அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உலகத்துக்கு ஒரு செய்தி, அங்கத்துக்கு ஒரு செய்தி, இங்கே ஒரு நடவடிக்கை, எப்படி இருக்குது பாருங்க. இந்த ட்ரம்ப்ன்ற வந்துட்டு உள்ளபடியே மறை காண்டவன் அப்படின்றதுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆதாரம் பாருங்க. இது ஒரு உயிரை வந்துட்டு எவ்வளோ சாதாரணமாக எடுக்கிறாங்க பாருங்க. எண்ணெய் வயல் அடிக்கிறேன், அதை அடிக்கிறேன், இதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு, யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு, மருத்துவமனையில் இருந்துட்டு எல்லாத்துக்கு மேலேயும் குண்டு வீசுறாங்க, குண்டு வீச அடிக்கிறாங்க மக்களை. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கூட வந்துட்டு அந்த சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேல் பண்ணுவது காசால பண்ணதும் என்ன அழித்தல் தான், இப்போ சவுத் லெபனான் மீது குண்டு வீசி அழிக்கிறதும் என்ன அழித்தல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வசாதாரணமாக போச்சு ஒரு 250 பேருடைய வாழ்க்கை. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதை இப்படியே வளர விட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு இது எங்க வேணாலும் நடக்கலாம். அவ்வளோ சாதாரணமா ஒரு ஏகாதிபத்தியம் அப்படின்னோம்னா, நான் ஒரு பெரிய ஒரு வல்லரசு அப்படின்னோம்னா நான் எதை வேணாலும் பண்ணலாம். இதை எப்படி வந்துட்டு சகிச்சுக்கிறது? இதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஜஸ்ட் ஜனங்கள்லாம் அப்படியே சும்மா ஏதோ சொல்ற மாதிரி அப்படியே கொத்த கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் நான் சொல்றேன், ஏன் ஈரான் செய்தியான நீங்க கேட்கலாம் யாராவது. ஈரான் வந்துட்டு போடக்கூடிய குண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் சிவிலியன் டார்கெட் எல்லாம் இப்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் டெல் அவிவ்ல அப்படியே தான் இருக்குது. விமான நிலையம் இன்னமும் இயங்குற அளவுக்கு தான் இருக்குது. அது அடிக்கணும்னு அடிச்சு முடிச்சுட்டு இருக்கலாம். அதே மாதிரி வளைகுடா நாடுகள், அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. அமெரிக்கா வந்துட்டு ஈரானுடைய வளங்களை குறி வச்சு கொண்டு வீசும்போது, அதே மாதிரி ஈரானும் அமெரிக்காவுடைய நண்பர்களான வளைகுடா நாடுகளினுடைய வளங்களின் மீது தாக்குதல் நடத்துது. ஏன்னா அப்பதான் முடியும். அதனால தான் 39 நாடு 40 நாள் தாக்கு பிடிச்சு
ஒரு போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க முடியுது. அதால் அதை கவனிக்கணும். அப்போ ஈரானை தானே தாக்குறான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு. இன்றைக்கி கோரம் ஷாகர் பண்ணுற பெரிய பெரிய இன்னும் டெவாஸ்டேட்டிங் மிசைல்ஸ் அப்படின்வாங்க, அதெல்லாம் இன்னும் பயன்படுத்தவே இல்லை ஈரான். அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா இன்னும் பெரிய பேரழிவு தான் ஏற்படும். அப்படி செய்ய வேணாம். அவன் எந்த அளவுக்கு அடிக்கிறானோ அதே மாதிரி நம்ம அடிப்போம் அப்படின்ற அளவில் தான் அந்த போரை வந்துட்டு லிமிட் பண்ணிக்கிட்டே போகுது ஈரான். இதெல்லாம் கவனிக்கணும் ரொம்ப ஆழ்ந்து. அப்போ தான் தெரியும் அமெரிக்கா எவ்வளோ தூரத்தில் இருந்து வேணால் நான் குண்டு வீசுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு உள்நாட்டில் ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறான் ட்ரம்ப். இல்லாட்டி வந்திருக்க முடியாது. புரியுதுங்களா? ஏகப்பட்ட காசு செலவாகுது மிலிட்டரிக்கு. எங்கே போகிறது நிதிக்கு? அந்த நிதி இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலே அப்போ எவ்வளோ பாதிப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு விளக்க வேண்டியது இருக்கும் அமெரிக்காவுடைய செனட்லேயும் காங்கிரஸ்லேயும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே நிலவுது. ஆனால் இதெல்லாம் புரியாமலேயே சும்மா ஒரு உலக செய்தி, இங்கே இருக்கிற தொலைக்காட்சிகள் எல்லாம் உலக செய்தி போடுறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 250 பேருனுடைய வாழ்க்கை என்ன சாதாரணமானதா? அது யோசிக்க வேண்டாவாது? மக்கள் தானே, உயிர்கள் தானே அவை யாவும். சும்மா செய்தியை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே வாக்குப்பதிவு இங்கே வாக்குப்பதிவு போடுறாங்க. அதான் இங்கே சாயந்தரம் ஆச்சுன்னா தெரிய போத. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னே கொடுக்க தெரியல நமது ஊடகங்களுக்கு. அவ்வளோ பெரிய கொடூரம் ஒரே நாளில் அரங்கேற்றுறான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு தர பேச்சே கிடையாது ஊடகங்களில். அப்புறம் எப்படி பொது கருத்து உருவாகும்? யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு முக்கியன்ற, அதாவது ஹார்மோஸ் நேரே திறந்து விட்டா போதும், அதான் என்னுடையது. என்ன ஆனால் ஈரான் அப்படி இல்லை. என் பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு கண்டா தான் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தற்காலிகம். அந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாகணுமா? நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த 10 விடயத்துக்கும் வந்துட்டு இப்போ எனக்கு தீர்வு வந்தாகணும். எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு ஈடு கட்டுறது எப்படி? என் மீது இந்த மாதிரி அக்ரஸிவ் தாக்குதல் நடத்தக்கூடாது. என்னுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. நான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நான் அதை பண்ணுவேன், செறிவூட்டலை நான் நடத்துவேன். இப்படி தன்னளவில் எல்லா விடயத்தையும் வந்துட்டு உறுதிப்படுத்தினா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது ஒன்று வெற்றிகரமான முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அன்லஸ் ரஷ்யாவும் சீனாவும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்துட்டு அடிக்கிறத நாங்கள் விட மாட்டோம், எதிர்த்து நிற்போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோம்னா அதோட முடிஞ்சிச்சு அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வளைகுடா நாடுகளின் மீது. அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. காரணம் என்ன? இவ்வளோ கிரைசிஸ்லேயும் வந்துட்டு ரஷ்யாவில் இருந்துட்டோம், ஈரானில் இருந்துட்டோம், எண்ணெய் வந்துட்டு இருக்குது. இந்தியா உட்பட சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஒரு 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 20-25% கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சிருக்குது சர்வதேச சந்தையில். எனவே இந்த பேச்சுவார்த்தை அவ்வளோதான். நானே பார்க்குறேன் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த விசிட்டர்ஸுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுச்சு பார்க்குறவங்க. அப்படி போர் நடக்குது. என்ன த்ரில்லா? அது சினிமாவாது? அப்படி கிடையாது. உலக அரசியலை உற்று நோக்குவது என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதெல்லாம் சும்மா அப்படி சாதாரணமாக பார்க்காதீங்க. இங்கேருந்து மிசைல் போச்சு, அங்கே தாக்குச்சு, அங்கேருந்து ஒரு மிசைல் வச்சுங்க, அது கிடையாது. அது வேற. ஆனால் ஒரு நாடு தனது இறைமைக்காக போராடி கொண்டிருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே அவனுடைய பொருளாதாரத்தை வளர்த்து மீட்டெடுக்க போராடுறான், எல்லா விதமான சாங்ஷனையும் தூக்கணும் அப்படின்றான், அது ரொம்ப முக்கியம். அதில் வெற்றி பெறக்கூடிய அவசியம் அது ஈரானுக்கு இருக்க அவசியம் மற்ற நாடுகளுக்கு இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேருந்து அரிசி போகணும், அங்கேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வரணும், கச்சா எண்ணெய் வரணும், எரிவாயு வரணும். அப்புறம் எவ்வளோ விதமான பரிவர்த்தனைகள் எல்லாம் இருக்குது இந்த போருக்கு பின்னாடி, இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதையெல்லாம் உணர்ந்து இந்த செய்தியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சும்மா வேடிக்கையெல்லாம் கிடையாது, அது வேற. அப்படியே அங்கே அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மிசைல் எடுத்தாங்க, அந்த மிசைல் எப்படி அடிச்சு தரணுமா, அது எப்படி, அது வேற கதை. நியூஸ் ஸ்டோரிஸ் அதெல்லாம். நம்ம சொல்கிறது பாலிட்டிக்ஸ், சர்வதேச அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்து இதை வந்துட்டு பகிரணும், பரவலாக கொண்டு போகணும். அந்த கடமை இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் அந்த கடமை இருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய நடவடிக்கை, இஸ்ரேலுடைய தாக்குதல், இதெல்லாம் உற்று கவனிக்கணும். நம்ம ஏதோ ஹெஸ்புல்லா அப்படின்னோம்னா இஸ்ரேல் சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் பயங்கரவாத நாடா? உலகத்திலேயே இஸ்ரேலை விட ஒரு ரோகு ஸ்டேட் உண்டா? அப்படியே அழிச்சிருக்கிறானே காசாவை.
அது ஒன்று போதுமே. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவனை வந்துட்டு நீ இன அழித்தல் பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடும் இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு இருந்தானே என்ன அர்த்தம்? ஏன் காசா வழிச்சுதான் நீ வாழணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே மக்களே, இந்த விவகாரத்தை நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து நோக்கணும்னு பார்க்குறேன். இது சாதாரண விடயமா நீங்கள் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் நம்ம டோர் ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடாது. இப்போ இந்த இடத்துல ஈரான் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இவ்வளோத்துக்கு நடுவில் எவ்வளவு நிதானமாக இந்தியா என்னுடைய கப்பலை காப்பாற்றி அனுப்புனான், அதிலிருந்து வீரர்கள்லாம் அனுப்புனான். ஸோ இந்தியாவுக்கு எண்ணெய் போகட்டும், இல்லாட்டி நம்ம என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அது இந்த மாதிரி மோடி மாதிரி இந்த அரசாங்கத்துக்கிட்ட உடனே 50 ரூபா ஏற்றிடுவான். ஒன்றுமே இல்லாத 60 ரூபா ஏற்றுறாங்கல்ல, லிட்டருக்கு 60 ரூபா ஏற்றினா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போட்டு தான் தீரணும். நீங்கள் லாக்டவுன் அதெல்லாம் பேசுவான் பூதாகரமாக, புரியுதுங்களா? இன்னும் சொன்ன மாதிரி ஒரு படம்லாம் வந்துச்சே, அந்த மாதிரி தான் அதெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள். இது ஈரான் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிரீன் அப்படின்ற ஏதோ ஒரு பேரில் ஒரு இது வந்திருக்குது. 15,000 டன்னு இயற்கை எரிவாயுவோட வந்து சேர்ந்துருக்குது நம்முடைய போர்ட்டுக்கு ஈரான்லேருந்துட்டு. இதுதான் முக்கியம். ஸோ இந்த அரசியலை, இந்த நடப்பை ஆழ்ந்த அரசியலாக உற்று நோக்குங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.